தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் நாவில் துதி இருக்கும்போது உன் வாழ்வில் நான் இருப்பேன். துதியின் மூலம் உன் சிறையிருப்புகளை மாற்றுவேன். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வரும்போது புலம்புவது மனித இயல்பு. ஆனால் அந்த நேரத்திலும் தேவனை துதிப்பதே விசுவாசம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிபட்டு விலங்கிடப்பட்டிருந்த போது அழுது கொண்டிருக்கவில்லை. நடுராத்திரியில் பாடி துதித்தார்கள். அவர்கள் துதிக்கும்போது அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறந்தன, விலங்குகள் கலண்டு விழுந்தன. இன்று உங்கள் வாழ்க்கையும் பிரச்சனைகளால் பூட்டப்பட்டிருக்கலாம். மனித உதவிகள் அற்றுப்போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் துதிக்கும் போது பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்கும். உங்கள் உதடுகளின் ஸ்தோத்திர பலிக்கு சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கும் வல்லமை உண்டு. கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். உங்கள் துதி உயரும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். உங்கள் கட்டுகள் அறுந்து போக ஜெயம் உண்டாகும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே, சோதனையின் மத்தியிலும் உம்மை துதிக்கும் ஆவியை எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.